மதுரையை நீங்கி திருச்செங்கோடு சென்ற கண்ணகி வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் அடையும் பயனாய் வானுரையும் தேவர்களால் வாழ்த்தி வானுலகிற்கு அழைத்து ஏகப் பெறுகிறாள். தமிழர் வீரத்தை விளக்கிக் காட்டும் வஞ்சிக்காண்டத்து குன்றக்குரவையுள் கண்ணகி மலை நாட்டவரால் குரவை பாடிப் பரவப் பெறுகிறாள். இவள் போலும் நம் குலத்தோர் இருந்தெய்வம் இல்லை என்கின்றனர் வஞ்சியர். செங்கோடும் வெண்குன்றமும் முருகன் கோயில்களாகின்றன. குன்றுதோராடல் என்ற இடத்தே நக்கீரர் இவ்விரு குன்றுகளையும் நினைக்கின்றார். கண்ணகியையும் கலவியல் இன்பப் பகுதியையும் கூட்டி ஆசிரியர் காட்டும் கற்பனை இங்கு இலக்கியத்திற்கு ஓர் ஒப்பற்ற விருந்தாக நிற்கின்றது. காட்சிக்காதையில் மலை வளங்காண வந்த செங்குட்டுவன் கண்ணகியை பற்றி குறவரால் கேள்விப்பட்டு வேண்மாளின் விருப்பப்படி அவளுக்கு ஓர் கோயில் எடுக்க கருதி கல்லை இமயத்திலிருந்தே எடுத்து வர முடிவு செய்கிறான். ஒருமுறை செங்குட்டுவனுடன் பொருத அரசர்களில் கொங்கணர், கலிங்கர், கொடுங்கருநாடர், பங்கலர், கங்கர், பல்வேர் கட்டியர், வடவாரியர் ஆகியோரை பற்றி ஆய்ந்தால் செங்குட்டுவன் காலம் ஓரளவு தெரியக்கூடும். தென் தமிழ் ஆற்றல் அறியாது உரைத்த அரிய மன்னரை அடக்கி வணக்கியது பற்றிய காதை பாலகுமாரராகிய கனக விசயர் இருவரும் உத்திரன், விசித்திரன், உருத்திரன், வைரவன் முதலியோருடன் வந்து பொருகின்றனர். இந்திய வரலாற்றில் இவ்வரசர் யார் என அறிய வேண்டும். கனிஷ்கர் பரம்பரையாக கூட இருக்கலாம். கண்ணெழுத்து பற்றி முன்பும் சொல்லப்பட்டது. கண்ணெழுத்தை பற்றி கண்ணெழுத்து படுத்தன கைப்புனை சகடம் என்ற இடத்து கண்ணெழுத்து தமிழகத்து எழுத்துக்களின் பண்டைய வடிவம் என்பார் கருத்தையும் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். நீர்ப்படை காதையுள் வட ஆரியரை 18 கடிகையில் செங்குட்டுவன் வென்றது கூறப்படுகிறது. செங்குட்டுவன் வடவரை வென்றது ஒரு கற்பனை என வரலாற்று ஆசிரியர் சிலர் கூறுவர். ராசேந்திரனது படையெடுப்புகளையெல்லாம் மறுக்க முடியாத வரலாற்று ஆசிரியர் இதனை மட்டும் ஏன் மறுக்க வேண்டும் தெரியவில்லை. ஆராய வேண்டும். மாதவி, கோவலன், கண்ணகி, தாய் தந்தைய துறவு பூண்டமை பற்றியெல்லாம் இந்த காதைதான் எடுத்துரைக்கின்றது. நடுகல் காதையில் மாலைக்காலம் நன்கு வர்ணிக்கப்பட்டுள்ளது. பத்தினிக்கல் கண்ட மகிழ்ச்சி மக்களிடையே சிறப்பாக வெளிப்படுகிறது. சோழ பாண்டியர் மீதேற்றப்பட்ட சினத்தை மாடலன் தனித்து மரக்கள வேள்வி செய்தபோது அறக்கள வேள்வி செய்க என்றான். அசோகன் கலிங்க போருக்கு பின் போர் தவிர்ந்தது இங்கே நினைவுக்கு வருகிறது. பாடலில் நிலையாமை உணர்வு உள்ளத்தில் நன்கு நிறுத்தப் பெறுகிறது. வேள்வியும் விழாவும் நாள்தோறும் வகுத்து கடவுள் மங்களம் செய்விக்கின்றான் செங்குட்டுவன். வாழ்த்துக்காதையில் கண்ணகியின் தோழியர் முதல் யாவரும் அங்கு வந்துள்ளனர். கோவலன் இழப்பால் துறவு பூண்ட பலர் வரலாறுகளும் இங்கே வெளிப்படுகின்றன. வரிப்பாடல்களை பாடிய வாழ்த்தொளி முழக்கத்தின் இறுதியில் பத்தினி தெய்வம் செங்குட்டுவனை வாழ்த்துகின்றது. வரந்தரு காதையில் தெய்வமுற்ற தேவந்தி மணிமேகலையின் துறவினை வர்ணிக்கிறாள். பத்தினி கோட்டத்தில் நாள் வழிபாடாற்ற தேவந்தியையே சேரன் அமர்த்துகின்றான். கொங்கரும் மாலுவரும் இலங்கை கயவாகவும் கண்ணகி வழிபாட்டை தம் நாட்டிற்கும் கொண்டு செல்லுகின்றனர். பத்தினி கோட்டத்தில் இளங்கோவடிகளின் துறவை கண்ணகி தெய்வம் பாராட்ட இளங்கோவடிகளின் அற உரையுடன் வஞ்சிக்காண்டமும் காவியமும் முடிகின்றன.